கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஏலிம் புதிய எருசலேம் சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகளை உங்களுக்கு பகிர்கிறோம். டிசம்பர் 28, 29, 30 ஆகிய 3 நாட்களிலும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சுத்திகரிப்பு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்பதாக. இந்த வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையாரோடு பேச விரும்புகிறார். புதிய ஆண்டிற்குள்ளாக செல்லுகிற நமக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த கூட்டத்தை தவற விடாமல் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 3 தினங்களும் மாலை நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, டிசம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில 3 ஆராதனைகள் நடைபெறும். முதலாம் ஆராதனை காலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். 3ஆம் ஆராதனை காலை 11:20 12 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 2 ஆராதனைகளிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சபையில விசேஷ விதமாய் ரேகாபின் புத்திரர்களை பற்றிய சத்தியங்களை அவர் கடந்த வாரத்திலும் பேசினார். இந்த வாரத்திலும் ரேகாபியருடைய புத்திரர்களுடைய அந்த ஆழமான சத்தியங்களை கர்த்தர் பேச இருக்கிறார். உண்மையாகவே கடந்த வாரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ரேகாபின் புத்திரர்களை பற்றி அவர்கள் பேசின கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த சத்தியம் மிகவும் ஆழமானதா இருந்தது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி வந்தார்கள், எப்படி கீழ்ப்படிந்தார்கள், அதற்காக தேவன் அவர்களை ஆசீர்வதித்த விதம் என்ன என்பதை குறித்த ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய மேய்ப்பர் மூலமாக சபைக்கு திருவுளம் பற்றினார். இந்த வாரத்திலும் ரேகாபின் புத்திரர்களை பற்றி ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேச இருக்கிறார். ஜெபத்தோடு இந்த ஓய்வு நாள் ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாய் நம்மோடு இடைப்படுவாராக. அது மாத்திரமல்ல, 3வது ஆராதனை அபிஷேக கூட்டமாக அது இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிற நமக்கு அபிஷேகமானது முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறபடினால் அபிஷேகத்தின் மேல தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேக ஆராதனையின் முடிவிலே வியாதியஸ்தர்களுக்காக, நோயாளிகளுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக நம்முடைய ஆவிக்குரிய மேய்ப்பர் பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்கள் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். எண்ணெய் பூசி கடந்த வாரங்களிலே ஜெபித்ததன் மூலமாய் ஆண்டவர் திரளான நபர்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இந்த கூட்டத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திலே உங்களுக்கு தெரிந்தவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருப்பார்களானால் தயவு செய்து 3ஆம் ஆராதனையிலே 11:20 மணிக்கு தொடங்க இருக்கிற அந்த அபிஷேக கூட்டத்தினுடைய முடிவு நேரத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக தொட்டு அவருடைய காயத்தின் தழும்புகளால் சுகத்தை தருவார் என்பதிலே எந்த ஒரு மாறுத்தனமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக அந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நம்முடைய சபையிலே விடுதலை கூட்டம் மாலை 6 மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபையிலே ஒரு விசேஷமான கூட்டத்தை கர்த்தர் அநேக ஆண்டுகளாக அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த அமாவாசை தினங்களிலே நடக்கிற இந்த விடுதலையின் கூட்டத்தின் மூலமாய் எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் கர்த்தரால் தொடப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அநேக மரணத்தின் கட்டுகள், வியாதிகளிலிருந்து கர்த்தர்களை குணமாக்கி இருக்கிறார். எத்தனையோ திரளான சாட்சிகள். மரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மரண தருவாயில இருந்தவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட அவருடைய சிந்தைகளை கர்த்தர் மாற்றி அவர்களை இந்நாள் வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அநேக சாபத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். திரளான சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, இந்த விடுதலையின் கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வது மாத்திரமல்ல, பில்லி சூனிய கட்டுகளினால், சாபத்தின் கட்டுகளினால், பாவத்தின் கட்டுகளினால் மற்றும் வியாதி காரியங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த நாளில் மகிமையான காரியங்களை செய்வார். விசேஷமாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுவார்.
கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துவார். விசேஷித்த அபிஷேகங்களை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாய் நம் அனைவர் மேலும் அவர் கிருபையுள்ளவராய் இருந்து இந்த கூட்டங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை பழைய புதிய வருட ஆராதனை இரவு 9:30 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் நடைபெறும். ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்ல போகிறோம். டிசம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகளிலே நடக்கிற சுத்திகரிப்பு கூட்டங்களானாலும் சரி, ஓய்வு நாள் ஆராதனைகள் ஆனாலும் சரி, விடுதலையின் கூட்டங்கள் ஆனாலும் சரி, எல்லாம் நம்முடைய சபையில வைத்து நடைபெறும். ஆனால் இந்த டிசம்பர் 31வது நாள் பழைய புதிய வருட ஆராதனை மாத்திரம் நம்முடைய ஏலிம் திருச்சபையிலே நடைபெறாது. அந்த கூட்டம் நடக்கிற இடம் மாற்றப்பட்டுள்ளது. அந்த இடத்தினுடைய பேர் ராமன் ராஜன் திருமண மாளிகை, TH ரோட், தண்டையார்பேட்டை, சென்னை 81 அந்த இடத்திலே தான் பழைய புதிய வருட ஆராதனை நடைபெறும். அந்த மண்டபம் ராமன் ராஜன் திருமண மண்டபம். அது சரியாய் ஆர்த்தி ஸ்கேன் சென்டர் எதிரிலே MM தியேட்டர் பக்கத்திலே அந்த திருமண மாளிகை அமைந்துள்ளது. ஆகவே அந்த இடத்திற்கு சரியாய் 9:30 மணிக்குள்ளாக நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிங்கள். ஆண்டவர் உண்மையாகவே இந்த 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பரலோக தகப்பனுக்கு நாம் சபையாய் இணைந்து நாம் நன்றி செலுத்த போகிறோம். உண்மையாகவே வருஷத்தின் துவக்கத்தின் நாளை தேவ சமூகத்திலே துவங்குகிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் அந்த நாளை விசேஷ விதமாய் மனமகிழ்ச்சியினால் அவர் நிரப்ப அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே சரியாய் 9:30 மணி, இரவு 9:30 மணிக்கு ராமன் ராஜன் திருமண மண்டபத்திலே வந்து அந்த பழைய புதிய வருட ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த நாளிலே மகிமையான காரியங்களை நம் மத்தியிலே செய்து 2025 அந்த புதிய ஆண்டிற்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய சபையார் மேல் பொழிந்தருளுவாராக. தாகத்தோடு வாருங்கள், ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.